மூங்கிலில் வந்து ஏன் டீ தூள் நாங்கள் சாப்பிட்றோன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வந்துட்டு. சரி, மூங்கிலில் டீ தூள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு தெரியும் வந்து ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இந்த மூங்கில் டீ தூள் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது சில அனிமல்ஸ் மட்டும் பர்டிகுலராக இலையை சாப்பிட்டுக்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் யானை, பன்னி, கரடி இந்த மூணுமே பிடிச்சவங்க வந்து மூங்கில் கொடுத்து மூங்கில் டீ தூள் வந்து இந்த 3 அனிமல்ஸ் கூடிய போன் மேரோ ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லானது. இப்போ ஒரு யானையுடைய வந்து 2.5 டன் இருக்குன்னா ஒரு நாளைக்கு யானை வந்து 30 கிலோமீட்டர் கண்டிப்பாக அதை ட்ராவல் பண்ணும். இப்போ 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது அதோடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும் வந்துட்டு. இப்போ பன்னியை பார்த்திங்கன்னா அது வந்து ஓடுற ஓட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். ப்ளஸ் அதோட ஸ்ட்ராங்னஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக டேப்னாலே போதும் நம்மளுக்குலாம் ப்ராப்ளம் ஆயிரும். இதில் ஏன் இவ்வளோ கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் இன்னொன்று வந்து உங்களுக்கு 73% சிலிக்காவும் அதிகமாக இருக்குது வந்து. மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் இல்லாதது இதில் இருக்குது வந்து. இந்த சாப்பிடக்கூடிய பிராணிகளுடைய போன் மேரோ நாங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கோம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஏன் இதை வந்து ஒரு ஹியூமனுக்கு அப்ளை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தோணுச்சு வந்து. அப்போ நாங்கள் ஒரு சர்வே பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப பேருக்கு வந்து போன் மேரோ கம்ப்ளீட்டு அவங்களும் அதிகமாக என்ன ஆகுது வந்து போன் சிதைவு அதிகமாக ஏற்படுது வந்து. சரி, இந்த ப்ராப்ளத்துக்கு இதை சால்வ் பண்ணலான்ற போது நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது யார் யாருக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க போது வயசானவங்க, ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்க, ஒரு 45க்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நீ கம்ப்ளைண்ட் வந்துடும், பேக் பெயின் கம்ப்ளைண்ட். இப்போ எல்லாமே ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் அதுக்கு இது போடும்போது சீக்கிரமே அவங்க உடம்பு வந்து போன்லாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுது வந்து. மென்னுக்கு அப்படி கிடையாது. அப்போ இந்த இது வந்து மூங்கிலுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து போன் சிதைவுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்றது நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சோம். நாங்கள் அதை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இதில் இந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா வந்து போன் சிதைவை வந்து ஸ்டாப் பண்ணி அங்குள்ள வந்து ரீவைம்பிங் பண்ணுது. அந்த மூனில் ஒரு ஆயில் ஒன்று அதை வந்து ரீவைம் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குது, ரொம்ப ஃப்ரெஷ் கொடுக்குறது வந்து. இதனால வந்து இது கால்சியம் அதிகமாக இருக்கனால ஹேர் க்ரோத்து, ஸ்கின்னுக்கு இது வந்து பயன்படுது. இன்னொன்று உள்பகுதியில் புண்ணு, அசிடிட்டி கம்ப்ளைண்ட் இருந்தால் இதெல்லாம் ரெகுலராக எடுக்கும்போது இந்த அசிடிட்டி கம்ப்ளைண்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி குடலில் உள்ள அன்வான்ட் ஃபேக்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி இது வந்து இந்த மாதிரி இது வந்து இதோட பெனிஃபிட் இதில் இருக்குது வந்துட்டு. இதில் பார்த்திங்கன்னா 25 ஷாஷே இருக்கும். இந்த 25 ஷாஷேயில் ஒரு ஷாஷேயில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிராம் டீ பாக்கெட் இருக்கும். நீங்கள் போட்டு ஷாஷே பண்ணி கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வேல்யூ ஆர்டர் பண்ணிக்கலாம். லெமன் சேர்த்துக்கலாம், ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம், ஹனி சேர்த்துக்கலாம், ஸ்டிவியா பொடி சேர்த்துக்கலாம். இப்படி 4 ஃப்ளேவரை நீங்களே சாப்பிட்டுக்கலாம் வந்துட்டு. ஸோ இந்த சாப்பிட்றதுனால கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், போன் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், எனர்ஜிக்காகவும் இருப்பீங்க. இது ரொம்ப வயசானவங்க சாப்பிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. சார் ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ நான் லைட் வெயிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொருத்தவங்க நான் வெயிட் நல்லா லாஸ் ஆகிருக்கேன், 2 பேர் மூணு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஹேருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதோட டீ போட்ட வேஸ்ட்டை வந்து நம்ம கீழே போடாமல் அதை கோகோனட் ஆயிலில் போட்டு ஒரு பாயில் பண்ணி தேய்ச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி மூங்கில் இலையில் மூங்கில் கூத்தில் பண்ணக்கூடிய பொருள் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டில் இப்போ மக்களுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது வந்துட்டு. இது எங்களுடைய இனோவேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று. இது வந்து நாங்கள் பண்ணது வந்து இதுக்காண்டி எங்கள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலேருந்து எனக்கு வந்து 10 lakhs எங்கள் சீட் ஃபண்டு கொடுத்தாங்க. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே லோக்கல் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, இங்கே சிம்மக்கல் உள்ள செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு 25 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம் வந்து. இந்த பேக்கிங்கை வந்து டீ எப்படியே ப்ராசஸ் பண்ணுறது, இதில் மூங்கில் இலையும் மூங்கில் கொடுத்து தான். இது பர்டிகுலர் இலையில் மட்டும் தான் இந்த விஷயம் இருக்கும். எல்லா மூங்கிலையும் இருக்குது. அதை வந்து இதை காய வச்சு அதை மூங்கில் சாரை வந்து ஸ்ப்ரே பண்ணி திருப்பி சன்லைட்டில் காய வச்சு அப்படியே க்ரஷ் பண்ணி அதை கிராம பாக்கெட்டாக போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணுறோம். ஸோ ரா மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த ரா மெட்டீரியல் வந்து அந்த ட்ரைப்ஸ்ட்டு நாங்கள் வாங்குகிறோம், அவங்க எடுக்க சொல்கிறோம். இந்த மாதிரி எடுத்து எங்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கி நாங்கள் வந்து எங்கள் லோக்கல் செல்ஃப் ஹெல்ப் குரூப் கொடுக்குறோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. அதை நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம். ஸோ அது மார்க்கெட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி டீ ப்ரொமோஷன் தேவைப்படுது. இதனால் வந்து ரொம்ப பீப்புளுக்கு வந்து பர்டிகுலர் ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் இப்போ உள்ள சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வயசுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்களாம் மாதவிடாய் டைமில் ரொம்ப பெயின் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லது. மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்லாம் வந்து. ஏன்னா இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால 1% 2% கிடையாது, 8% ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து சுகர் பேஷண்ட் நல்ல ஒரு ரெமிடி தான். நோய் தீராது, பட் இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜிக்காகவும் போன் கம்பெனி இல்லாமல் இருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணுது சார். இப்போ இந்த டீ தூள் தயாரிக்கணும்னு ஐடியா, இப்போ மூங்கிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு சாதன பொருட்கள் ஏதோ பல பொருட்கள் நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டீ தூள் தயாரிக்கணுன்ற என்ன எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? ட்ராவல் லாட். நான் ரொம்ப ஃபாரஸ்ட்டில் நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கிடச்ச ஒரு இன்ஸ்டன்ட் அதுதான் வந்து. சரி, ஒரு எலிஃபெண்ட்டு தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனே வந்து. ஒரு எலிஃபெண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் எங்கேருந்து கிடைக்கிது? அது பிறந்த குழந்தைக்கும் பேபிக்கும் வந்து ஒரு ட்ராவலிங் 4 to 5 hours வந்து அவ்வளோ ப்ளே பண்ணுது. அதுக்குள்ள எனர்ஜி எங்கேருந்து இருந்தது? அந்த எனர்ஜிக்கு என்ன காரணம் வந்து
அப்போ அந்த காரணத்தை நான் தேடும்போது தான் எனக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடச்சிது. வந்து அதை மாடலாக வச்சு அதை டீ பேக் பண்ணி நான் இப்போ இந்த சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு. பட் நேச்சுரல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும் சார். நேச்சுரலுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்துக்கிற விதம் தான் அது வந்து. இந்த டீ தூளில் வேறு என்னென்ன மிக்ஸ் பண்ணுறீங்க? நிறைய பேர் பார்ப்பாங்க டீ தூளில் வந்து அதை எப்படி மூங்கில் மட்டுமா அதில் இருக்கும், மற்ற ஏதாவது ரசாயன பொருட்கள் கலந்துருப்பாங்க அப்படின்லாம் ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலி இந்த டீ தூளில் வேறு என்னென்ன இதெல்லாம் வந்து சேர்க்குறீங்க? இது மூங்கில் இலையும் மூங்கில் குருத்தும் மட்டும்தான் உள்ளே இருக்கும். வேறு எந்த இதுவுமே எந்த காம்பவுண்ட் ரெண்டுமே ஒரே மரத்து உள்ள குருத்தும் ஒரே இலையும் மட்டும்தான். வேறு இலையோ எதுவுமே கிடையாது, வேறு கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இதை சுத்தமான வந்து சன்லைட்டில் காய வச்சு கையில் க்ரஷ் பண்ணி எடுத்து போடுறோம் வந்துட்டு. இது மிஷினரிக்குள்ளேயும் போகாது, வேறு எந்த இதில் ஹீட்டும் ப்ராசஸ் பண்ண மாட்டோம். வந்து நான் சன்லைட்லேயே ப்ராசஸ் ஆகும், சன்லைட்லேயே பேக்கிங் அந்த இதில் பேக் பண்ணி நாங்கள் அப்படியே கொடுக்குறதா வந்துட்டு. உள்ளே கூட பேப்பர் கூட பார்த்திங்கன்னா வந்து மக்காச்சோளத்தில் உள்ள பேப்பர். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது 1 வருஷம் ஆனால் கூட இது கெட்டு போகாது. இந்த டீ பாக்கெட்டு டீ தூள் வந்துட்டு இது FSSAI ஃபுட் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம். நம்ம வந்து இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, இது இவ்வளோ என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன பெனிஃபிட் இதில் இருக்குது, இது எல்லாமே இதில் இருக்கும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் வந்துட்டு.